Hello guys, welcome to our channel. நான் உங்கள் லாவண்யா. டுடே என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பவர் மிஷின்ல பாபின் சுத்தல ஸ்டாப் ஆயிடுச்சு. அதை நம்ம எப்படி நாமளே சரிப்படுத்திக்கலாம் அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு டெமோல காட்ட போறேன். என்னோட மிஷின் நல்லா ரன் ஆயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா பவர் மிஷினோட அந்த பாபின் சுத்துறது சுத்தாம நின்று போச்சு. சோ அது என்னன்னு பார்த்தோம்னா அப்படின்னா இந்த பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு லப்பர் வந்து உள்ள கேஜெட்ல இருக்கும். இந்த லப்பரோட கிரிப்ல தான் வந்து பவர் மிஷினோட வேகத்தின்படி பாபின்ல இருந்து நூல் வந்து இந்த ரொட்டேட் ஆகுறது உங்களுக்கு பாபின்ல நூல் கோர்க்கும் சுத்தும். சரிங்களா? இப்போ இதுவானது ரொம்ப நாளாக ஆக இந்த வளைவு தன்மையை இழந்து அது ஸ்ட்ராங் ஆகி ஒரு கட்டத்துல அது பிரேக் ஆயிடும். அந்த பிரேக் ஆனதுக்கு அப்புறம் அதால வந்து இயக்க முடியாது. ஸோ அதை வந்து இப்போ நம்ம எப்படி நம்ம வீட்லயே சரி பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு டெமோல காட்டுறேன். ஸோ அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் இந்த இன்ச் பார்த்துக்கோங்க, ஒரு 1/4 இன்ச்சுக்குன்னானது அல்லது 1/2 இன்ச்சுக்குன்னான திருப்புளி யூஸ் பண்ணி இந்த 3 நட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த 3 நட்டையும் ஃபர்ஸ்ட் கழட்டிக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரொம்ப இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து இதை கழட்ட போறேன் அப்படின்னா ரொம்ப டைட்டா இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு கலட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நான் இப்போ கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்காக நான் காமிக்கிறேன். ஸோ வந்து எப்படி கலட்டணும் அப்படின்னா டைட்டானதை கொஞ்சமா 3லையும் லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லூஸ் பண்ணிட்டு ஒரே மாதிரி நீங்க கலட்டணும். ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு இதை நீங்க கலட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 டைம் வந்து திருகிட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. அதே மாதிரி 3 சைடும் வந்துட்டு நீங்க கலட்டிட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன் ஒரு இதை மொத்தமா கலட்டக்கூடாதுன்னா 3ஓட கிரிப்லையும் அமைக்கி இதானது பிளாஸ்டிக் சரிங்களா பிடிக்கப்பட்டு இருக்கும். ஸோ 3லையும் தான் ஒண்ணு நம்ம பிக்சடா கழட்டிட்டோம் அப்படின்னா மற்ற இருக்கிற 2 ஒரு சைடு தூக்கி இருக்கும் போது பிரேக் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு 3 ஈவனா இந்த கேஜெட்ல இருந்து டச்ல இருந்து வெளியில கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க தனிப்பட்ட ரீதியில தனித்தனியா 3ஐயும் கலட்டி எடுத்துக்கோங்க. சரிங்களா? கலட்டி செப்பரேட்டா எந்த இடத்துல எந்த நட்டு நம்ம கலட்டணுங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக தனித்தனியா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எதையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கலட்டுறது நான் எப்படி கலட்டுறதுன்னு தெளிவா பார்த்துக்கோங்க. கலட்டி எதை எந்த இடத்துல இருந்து எடுத்தோங்கிறதுக்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக வச்சுக்கோங்க. இப்ப நம்ம 3 நட்டையும் கலட்டிட்டோம். கலட்டின உடனே இது ஈஸியா தூக்குறோடனே வளர்ந்துரும். நீங்க அதுக்காக டக்குன்னு ஆட்டியோ எப்படியோ தூக்கிடாம இந்த மேல உள்ள லாக்கை வச்சு எந்த பக்கமும் அசையாம ஸ்ட்ரைட்டா தூக்கிடுங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துலதான் இந்த வாசர் 4 பட இறுக்கம் கொடுத்து உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி 2-3 துண்டா உடஞ்சிரும். உடஞ்சோன்னா இதால வந்து சுத்தி நமக்கு பாபினா லோட் பண்ணி தர முடியாது. இதுல எந்த விதமான டேமேஜும் ஆயிடாம ரொம்ப சேஃபா ஹேண்டில் பண்ணி இதை கீழே பத்திரமா வச்சிடுங்க. சரிங்களா? இப்போ இதுல எதனால நான் மெதுவா எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா இங்க பாத்தீங்களா, இங்க ஒரு லப்பர் இருக்கும் தெரியுதுங்களா? இந்த லப்பர் வந்து உள்ளுக்குள்ள விழுந்துடாம இருக்கிறதுக்காக தான். ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கு உள்ளுக்குள்ள காமிக்கிறேன் எப்படி கிடக்குன்னு பாருங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? உடஞ்சி ரெண்டு துண்டா உடஞ்சி கிடக்குது இல்லைங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுக்க போறோம் அப்படின்னா நம்மளோட கையை விட்டு எடுக்க முடியாது. ஸோ இந்த கட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டரோட ஹெல்ப் மூலயமா அந்த பிசிறு துண்டு உடஞ்சிருக்குல்ல அந்த துண்டை வெளியில இந்த லப்பர் கீழே விழுந்துடாத அளவுக்கு சேஃபா பார்த்து வெளியே எடுத்துருங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த கட்டரோட அந்த கிரிப்ல டைட்டா பிடிக்கிற மாதிரி பிடிச்சி இப்படி வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி பிடிச்சி இப்படி வெளியே எடுக்கணும். சரிங்களா? அந்த கட்டரோட யூஸ் பண்ணி நான் எடுக்கிறேன். இங்க பாருங்க, நான் வெளியே எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து நம்ம கீழே வச்சுட்டு இந்த வாசரை வச்சு எப்படி இதெல்லாம் மாட்டுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ ரொம்ப டைட்டா இருக்கும், கொஞ்சம் சிரமப்பட்டு மாட்டுற மாதிரி இருக்கும். என்ன பார்த்துக்கோங்க எப்படி மாட்டுறேன்னு. இந்த மாதிரி வீல் சுத்துற மாதிரி இப்படி சுத்தி இறக்குனீங்கன்னா போய் அழகா உட்காந்து. சரிங்களா? இப்போ இதை நம்ம எப்படி எடுத்தோமோ அதே பொசிஷன்ல வச்சு நம்ம உள்ள மாட்டிட வேண்டியதுதான். இங்க பாருங்க, இந்த வாசர்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க உள்ள மாட்டிருங்க.
கரெக்டா எந்த பொசிஷன்ல இருக்குன்னு பார்த்து கரெக்டா வச்சிடுங்க. அதே மாதிரி அந்த நட்டை வந்து எந்த நட்டு எங்க எடுத்தீங்களோ அதே இடத்துல வச்சு உங்க கையால ஃபர்ஸ்ட் லாக் பண்ணிடுங்க. இதே மாதிரி 1 by 1 நட்டை ஃபர்ஸ்ட் கையில லைட்டா திருகி விட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் எப்படி சொன்னேன்னா அதே மாதிரி லைட்டா ஒரு சின்ன டைட் மட்டும் 3லையும் பண்ணிக்கோங்க. கிரிப் கொடுத்துட வேண்டாம், டைட் பண்ணிடாதீங்க. எதுக்காகனா நான் சொன்னது சேம் பிளாஸ்டிக் வந்து பிரேக் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ 3ஐயும் ஒரே லெவல்ல டைட் ஏத்திக்கிட்டே இருங்க. இப்போ 3ஐயும் ஒரு லெவல்ல நான் டைட் பண்ணிட்டேன். இப்போ நான் கிரிப்னஸ் கொடுத்து கிரிப்பா நான் டைட் பண்ணிக்க போறேன். ஸோ கிரிப் பண்ணி டைட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டா உட்காந்துரும். இப்போ நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு பவர் மிஷின்ல நூல் ஏத்தி காமிக்கிறேன். பாபின் லூட் பண்ணும்போது நண்டுக்கால் மட்டும் தூக்கி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, ஸோ எவ்வளோ அழகா லோட் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா என் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல மிஷின் சம்பந்தப்பட்ட வீடியோவாக இருக்கட்டும், தையல் ரிலேட்டடான வீடியோவா இருக்கட்டும், எல்லாமே என்னோட சேனல்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி புதுசா போட்டுட்டு இருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்க. தேங்க்யூ வெரி மச். பாய் பாய்.